everyone. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா விஷாரத் உத்ராத் எக்ஸாம்க்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கவங்க அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஜான்வரி 6 வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. அது வந்து வித் ஃபைனோட, ஏன்னா வித்தவுட் ஃபைன் வந்து உங்களுக்கு டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த ஹையர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜான்வரி 6 வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி 5 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் ஆல்சோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 3 hours பேப்பர் இல்லையா? ஸோ நல்லா படிச்சிருப்பீங்க. பட் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் டைம் கன்சம்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ் வந்து ப்ராப்பராக எழுத முடியும். என்ன தான் படிச்சிருந்தாலும் அந்த டைமிங்குள்ளே எல்லா ரோமன் லெட்டர்ஸும் அட்டன் பண்ணுறதா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்காக இந்த மாடல் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் எடுத்துட்டு ஸோ அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ விஷாரத் உத்ராத் பார்த்தீங்கன்னா டோட்டலி 3 பேப்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் உங்களுக்கு ஃபுல்லாக ஹிந்தி இருக்கும். தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மௌகிக், அதாவது ஸ்போக்கன். ஸோ 100 மார்க்ஸுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்போக்கன் அப்படின்றது எதில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக உங்களை பற்றி கேட்பாங்க. அதாவது ஆப்கே பாரமே போலோ, அதாவது உங்களை பற்றி டெல் அபவுட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஸோ யார் கூட வந்தீங்க, ஓகேவா, உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர்ஸ் கேட்கலாம். அண்ட் தென் இப்போ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணதில் நீங்கள் என்ன எஸ்ஏஸ் அட்டன் பண்ணீங்க, அண்ட் தென் அதில் என்னென்ன நீங்கள் கேரக்டர்ஸ் என்ன தோஹே சொல்லுவாங்க. அண்ட் தென் நீங்கள் லெசன்ஸ் படிச்சிருக்கிறத நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படின்றதுக்காக தான் இது ஸ்போக்கன் அப்படின்றது. ஏன்னா விஷாரத் உத்ராத் வரைக்கும் வந்திருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேசுவாது வருதா அப்படின்னு செக் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்வெகேஷன் எக்ஸாம். ஸோ அதனால நல்லா பண்ணுங்க. ஓகேவா? இந்த 2 பேப்பர்ஸுமே வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் எந்தெந்த மெயின் டாபிக்ஸ்கில் என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் முக்கியமாக, ஏன்னா அந்த தென் இப்போ எஸ்ஏவோட ஆத்தர் யாருன்னு கேட்பாங்க. ஓகே, தோஹேவை நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ சொல்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் ஹிந்தியில் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதை மெயினாக செக் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் கொடுப்பாங்க. அங்கேயே வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கிற ஒரு பேப்பர் காமிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹிந்தி ரீடிங் எந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக இருக்குது அதையுமே இதில் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ப்ரிப்பேர்டாக போங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் உங்களுக்கு விஷாரத் உத்ராத் எஸ்ஏஸ்க்கான வீடியோஸ் லிங்க் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் லெசன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். நீங்கள் இமீடியட்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.